இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். வாலைஸ் போலீசாரின் சுற்றிவளைப்பில் அனுமதிப்பத்திரம் இன்றி பிடிபட்ட 4 வெளிநாட்டு டாக்ஸி ஓட்டுநர்கள். கடந்த ஆண்டின் கணக்கீட்டின்படி உலகிலேயே மிக உயர்ந்த ஊதியம் வழங்கும் நாடாக சுவிட்சர்லாந்து பெருமை பெற்றுள்ளது. செயின்ட் கேலன் மாகாணத்தில் ஆளில்லா ரயில் கடவையை கடக்க முயன்றபோது கார் ரயிலுடன் மோதிய சம்பவம். லூசர்னில் இன்று தொடங்கும் கார்னிவல் விழா. பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை பலப்படுத்தும் காவல்துறை. சூரிஜ் மாநிலத்தின் ஃபுங்கன் பள்ளியில் தொடர் திருட்டு சம்பவம். மாணவர்களை நேரடியாக சோதனை செய்த போலீசார். ஊஸ்டர் பகுதியில் கணவனை தீயிட்டு எரிக்க முயன்ற மனைவி. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். வாலைஸ் போலீசாரின் சமீபத்திய சுற்றிவளைப்பில் அனுமதிப்பத்திரமின்றி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற 4 வெளிநாட்டு டாக்ஸி ஓட்டுநர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த ஓட்டுநர்கள் கடுமையான அபராதங்களை எதிர்கொள்வார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனவரி மாத இறுதியில் வாலைஸ் கண்டோனல் போலீசார் சுவிட்சர்லாந்திற்குள் சட்டவிரோதமாக டாக்ஸி சேவையை வழங்குவதை தடுக்கும் நோக்கில் சோதனைகளை மேற்கொண்டனர். இதில் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி தேவையான அதிகாரப்பூர்வ அனுமதிகள் இல்லாமல் பயணிகளை ஏற்றிச் செல்வது கபோடேஜ் என அழைக்கப்படும் முறைக்கு உட்பட்டதாகும். இது சட்டவிரோதமாக போக்குவரத்து சேவைகளை வழங்குவதாகவும் அதனால் நடைமுறையில் உள்ள சுவிஸ் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு நியாயமற்ற போட்டியை உருவாக்குவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சோதனையின் போது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண் இருவரும், ஒரு இத்தாலியர் மற்றும் கானா நாட்டைச் சேர்ந்த ஒருவரும், மொத்தமாக 4 டாக்ஸி ஓட்டுநர்கள் ஜெனீவா விமான நிலையத்தை இலக்காக கொண்டு பயணிகளை ஏற்றிச் சென்ற நிலையில் பிடிபட்டனர். இவர்கள் பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் அபராதமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நியாயமான போட்டியை உறுதி செய்ய சுவிஸ் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை வாலைஸ் போலீசார் மீண்டும் வலியுறுத்தினர். மேலும் இதனை உறுதி செய்ய தொடர் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உலகிலேயே மிக உயர்ந்த ஊதியம் வழங்கும் நாடாக சுவிட்சர்லாந்து பெருமை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டின் கணக்கீட்டின்படி சுவிஸ் ஊழியர்களின் சராசரி ஆண்டுச் சம்பளம் 80,575 பிராங்குகளாகும். இது பிரித்தானியாவில் உள்ள ஊழியர்களின் சம்பளத்தினை விட 2 மடங்காகும். சுவிஸில் விலைவாசி உயர்ந்த நிலையிலும் நிதி, தகவல் தொழில்நுட்பம், மருந்து மற்றும் உற்பத்தி துறைகளில் முன்னணியில் உள்ளது. சுவிஸ் பிராங்க் உலக சந்தையில் நிலையான நாணயமாகவும் குறைந்த வரி விகிதம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் காரணிகளாகவும் உள்ளது. மேலும் நிதி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு போன்ற துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக மிக உயர்ந்த ஊதியம் வழங்கப்படுகிறது. இவ்வாறான காரணங்களால் உலகிலேயே மிக உயர்ந்த ஊதியத்தை வழங்கும் நாடாக சுவிட்சர்லாந்து தொடர்ந்து திகழ்கிறது. சுவிட்சர்லாந்தின் செயின்ட் காலன் மாகாணத்தில் ரயில் கடவை ஒன்றை கடக்க முயன்றபோது ஒரு கார் ரயிலுடன் மோதிய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அதில் பயணித்த 83 வயது பெண்ணும் அவருடன் இருந்த குழந்தையும் அதிர்ஷ்டவசமாக எந்த காயமுமின்றி உயிர் தப்பியுள்ளனர். குறித்த பெண் தனது காருடன் ரயில் பாதையை கடந்தபோது நடுவழியில் திடீரென நிறுத்தியதால் விபத்து ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வேகமாக வந்த ரயில் அருகில் இருந்ததை உணர்ந்த குறித்த பெண் உடனடியாக காரிலிருந்து குழந்தையோடு இறங்கி பாதுகாப்பாக விலகிச் சென்றதால் உயிர் தப்பினார். ரயில் நேரடியாக காரில் மோதியதோடு அதனை பல மீட்டர்கள் இழுத்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தபோதும் அதில் பயணித்த இருவரும் பத்திரமாக இருக்க காரணமாக அவர்கள் முன்கூட்டியே விலகிச் செல்வதற்கான நேரம் பெற்றிருந்ததே ஆகும். இதற்கிடையில் அந்த பெண் எதற்காக நடுவழியில் காரை நிறுத்தினார், எவ்வாறு இந்த விபத்து நடந்தது என்பதை அறிய போலீசார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லூஷர்ன் கார்னிவல் இன்று தொடங்கிய நிலையில் இதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. பெருந்திரளான மக்களை கண்காணிக்க 70 பெரிய மணல் பைகள் பாதுகாப்பு தடுப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கண்காணிப்பு கமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. அத்துடன் கண்ணாடி போத்தல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காயங்கள் ஏற்படுவதை தடுப்பதோடு சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறைக்கப்படும். இந்நிலையில் கார்னிவல் நடைபெறும் நாட்களில் அதிக இரைச்சல் இருப்பதால் பங்கேற்பாளர்கள் காது பாதுகாப்பு கருவி அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சூரிஜ் மாநிலத்தின் ஃபுங்கன் ஜெய்எச் பள்ளியில் தொடர்ச்சியான திருட்டுகள் நடந்ததைத் தொடர்ந்து போலீசார் மாணவர்களை நேரடியாக சோதனை செய்து திருடனை பிடித்தனர். திங்கள்கிழமை சூரிஜ் கண்டோனல் போலீசார் மற்றும் பள்ளி நிர்வாகம் இணைந்து திருட்டுப் பொறி அமைத்தனர். ஆசிரியர்களிடமிருந்து பணம் திருடப்பட்டதை கண்டறிய ஆசிரியரின் கைப்பையில் போலி பணத்தினை வைத்து பின்னர் மாணவர்களை சோதனை செய்தனர். இந்நிலையில் சோதனையின் பின்னர்
திருடன் யார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இதில் ஒரு மாணவர் கூறுகையில் அந்த சிறுவன் முன்பும் பணம் திருடியதாக தெரியும் என்றும் கூறினார். மேலும் தலைமை ஆசிரியர் இந்த நடவடிக்கையை சற்றே சங்கடமானது எனக் கூறினாலும் திருட்டு அனுமதிக்க முடியாது என்பதால் இதை செய்ய வேண்டியிருந்தது என்று தெரிவித்தார். தற்போது அப்பள்ளியில் இந்த சம்பவம் மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியது. யூஸ்டர் பகுதியில் கணவனை தீயிட்டு எரிக்க முயன்ற மனைவி. 50 வயது பெண் ஒருவர் தனது கணவரை படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தபோது தீ வைத்து கொல்ல முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இரவு 9:30 மணியளவில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. எரியும் மெழுகுவர்த்தியுடன் எரியக்கூடிய திரவத்தை கணவரின் முகம் மற்றும் உடல் மீது ஊற்றி பின்னர் தீ வைத்தார். கணவன் குளியலறைக்கு தப்பித்து குளிர்ந்த நீரில் தன்னை காப்பாற்ற அவரது மகளும் அருகிலிருந்த அண்டை வீட்டுக்காரரும் உதவினார்கள். அவரது உடலின் 33% தீக்காயங்களுக்கு ஆளாக 2 மாதங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த பெண் சரியான மனநிலையில் இருந்தாரா என நீதிமன்றம் தீர்மானிக்க உள்ளது. இதற்கிடையில் அவருக்கு மனநல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் இன்று தொடங்குகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.